ஒரு அழகான காலையில் புன்னகையுடன் புஷ்பங்கள் நிறைந்த கூடை பிடித்து ஸ்னோ ஒயிட் காட்டில் மகிழ்ச்சியாக நடந்தாள். அரண்மனையில் ராணி கண்ணாடியே கேட்கிறாள், இந்த உலகில் யார் அழகானவர்? கண்ணாடி சொல்கிறது, ஸ்னோ ஒயிட் தான். ராணி கோபத்தில் பாதத்தை இடிக்கிறாள். ஸ்னோ ஒயிட் சிரித்துக்கொண்டே காட்டுக்குள் ஓடினாள். முயல், மான், அணில் எல்லாம் அவளுடன் பந்தயத்தில் கலந்து கொண்டன. அவள் ஒரு சிறிய குடிசையைக் கண்டாள். உள்ளே குப்பை. ஸ்னோ ஒயிட் சிரித்து விலங்குகளுடன் சேர்ந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அது ஒரு டான்ஸாக மாறியது. அந்த நேரத்தில் 7 குள்ளர்கள் வீடு திரும்பி வீட்டை சுத்தமாக பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார்கள். அனைவரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு சிரித்துக் கொண்டனர். ஆனால் ராணி பழைய பாட்டியாக மாறி ஒரு சிவப்போ ஆப்பிளை கொடுத்தாள். ஸ்னோ ஒயிட் ஒரு கடி எடுத்தவுடன் அவளது உடை மென்மையான இளஞ்சிவப்பு நிறமாக மாறி மெதுவாக எசைத்து தூங்க ஆரம்பித்தாள். மெல்லிய ஒளியில் அழகாக பிரகாசித்தாள். ஆனால் அப்போது இளவரசர் வந்தார். அவர் ஸ்னோ ஒயிட் கையின் மீது முத்தமிட்டார். அவள் விழித்து புன்னகைத்தாள். எல்லோரும் சந்தோஷமாக குதித்தார்கள். கடைசியில் ஸ்னோ ஒயிட், இளவரசர், குள்ளர்கள், விலங்குகள் அனைவரும் வானவில் கீழ் ஆடி மகிழ்ந்தனர். மேலும் இப்படியான அழகான கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.